பேக் போடுற நம்ம சேனலோட ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம நேத்து சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம ஊரோட மாவிளக்கு பூஜை. மாவிளக்கு தானே? இல்ல விளக்கு பூஜை. குத்து விளக்கு பூஜை நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் லைட் அப்படி கோயில கட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப குத்து விளக்கு நடந்துகிட்டு இருக்கு. உள்ள ஃபுல்லா லேடிஸ் தான் இருப்பாங்க. நமக்கு அங்க வேலை இல்லைங்கிறதுனாலதான் இது பசங்க ஏன் அதிகமா இல்ல அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குத்து விளக்கு பூஜை இல்லையா, பெண்கள் மட்டும் தான் இருப்பாங்க. திரும்ப கூட்டு போறதுக்கு மட்டும் தான் ஆண்கள் வருவாங்க. மற்றபடி எல்லாரும் அங்க எங்கேயா உட்காந்து எங்க வீட்டுக்கு அதெல்லாம் போடலான்னு பேசிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான், மற்றபடி ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர் பசங்க காது கீங்கல இல்ல வண்டி எல் போடுறா அப்படிலாம் பண்ண உள்ள போயிடலாம். ஓகே கைஸ், இப்ப நம்ம கோயிலுக்கு முன்னாடிதான் நிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் கோயில்ல விளாக் பண்றோம். கொஞ்சம் இவனுக்கு வெக்கமா இருக்கான், எனக்கு இல்ல. பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. ஓகே, அப்படி லைட்டா உள்ள பாருங்க. எப்படி மங்களகரமா இருக்கும். சும்மா இல்ல, அப்படி கோயில் சாமி அலங்காரம் எல்லாம் பாத்தீங்கன்னா தீயா இருக்கும். அதுக்கப்புறம் கீழே சாமிக்கு அலங்காரத்தை விட கீழே இருக்க ஆட்களுக்கு பாருங்க பயங்கரமான அலங்காரமா இருக்கும். கோயிலோட சாமிக்கா அவங்களுக்கான்னு தெரியாது. ஆமா, உள்ள போ. சரி, நம்ம இப்படி உள்ள போலாமா? வாங்க, நம்ம சையோடு உள்ள போலாம். நடுவுல போனான்னு வச்சுக்கோங்க, விளக்கெடுத்து இப்படி குத்திடுவாங்க. இப்படி போ. என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதோ மந்திரம். இது என்ன சொல்லுவாங்க? மந்திரமா? குத்து விளக்கு பூஜை இல்ல, அது வந்து ஏதோ ஒழிச்சிட்டு சொல்லிட்டே இருக்காங்க. திரும்ப அது என்னது அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க, மந்திரம் நினைக்கிறேன். அவங்க திரும்ப பேசுவாங்க. ஓகேங்களா? அப்படி திரும்பி கேட்டு ஆஹா, எவ்வளவு மங்களகரமா இருக்கு பாருங்க. ஜெய் 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 ஜொலிக்குது எல்லாமே. இப்போ வந்துட்டு இது என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அப்படி நடந்து வா அப்படி வந்துட்டு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பூஜை பண்ணிட்டு கடைசியில விளக்கெல்லாம் அணைச்சு பொங்கல் வாங்கிட்டு வீட்டு போயிடுவாங்க. அங்க அது எல்லாமே நம்ம ஃபேமிலி தான், நம்ம குடும்பம் தான். எல்லாரும் வந்துட்டு என்னாச்சு இப்பதான் வந்து நம்ம வந்துட்டு கேட்டிருந்தோம். என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வெறும் மந்திரம் தான் இது. இந்த மந்திரத்தை வந்துட்டு அவங்க விளக்கு வந்து ஒழிச்சுட்டு அதை ஃபுல்லா சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டு அதை முடிச்சிருவாங்களாம். அண்ட் முக்கியமா இதேதான் மந்திரம் ஓதி விளக்கு பூஜை முடிச்சிருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், விளக்கு பூஜை குத்துண்டு தானே? குத்துண்டா ஏதாவது சேலை கொடுப்பாங்க. அதனால அங்க பாத்தீங்கன்னா வாலி பிள்ளைகள் இருக்கும், கல்யாணம் முடிஞ்சவங்க இருப்பாங்க, பாட்டி மரத்துல சேலை கொடுப்பாங்க, பொங்கல் கொடுப்பாங்க, வாழைப்பழம் கொடுப்பாங்க. சேலை கொடுக்கறது வந்து சுமங்கலி பூஜை, கல்யாணம் ஆனவங்க இல்ல கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 6 பேருக்கு மாதிரி தாம்பலம் எல்லாம் சரி ஏதோ ஒண்ணு கொடுப்பாங்க. ஆனா நம்ம அதுக்கு வரல. பொங்கல் வாழைப்பழத்துக்கு தான் வந்து வாழிச்சுலாம். அதுங்களா கோயில்ல அந்த சிலைகள்லாம் சிறப்பா செஞ்சிருப்பாங்க. நான் இந்த பக்கம் இது வரைக்கும் வந்தது கிடையாது அதிகமா, எப்போதான் வருவோம். சரி வாவா. முக்கியமா தசரா கைஸ். தசராங்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரியில மட்டும்தான் நடக்கும். தரமா நடக்கும். யாருக்கு எதுவுமே தெரியாத பத்தி இங்க மட்டும்தான் நடக்கும். பயங்கரமா இருக்கும். ஏன்னா அந்த டயத்துல மட்டும்தான் பசங்க யாரும் குடிக்க மாட்டாங்க. அதே உங்களுக்கு போடுறோம். செமையா டான்ஸ் ஆடுவான். இவெல்லாம் சாமி ஆடுறேன் டான்ஸ் தீயா ஆடுவான். அதெல்லாம் உங்களுக்கு நாங்க அடுத்தடுத்து போடுறோம். வாங்க நம்ம அடுத்து போலாம். இப்ப நம்ம ஒன் சைட்ல இருந்து பார்த்தோம். இப்ப அடுத்த ஆஃப் சைட்ல இருந்து பார்க்க போறோம். வாங்க அப்படி இந்த வாங்க. சொல்லுங்க, நீங்க எதுக்காக இப்ப இந்த விளக்கு பூஜைக்கு வந்திருக்கீங்க? இங்க பெண்களுக்கு தான் இங்க வந்து வேலை. நீங்க எதுக்கு இப்ப விளக்கு பூஜைக்கு வந்தீங்க? இல்ல இவன்ட்டு கேட்கணும். சொல்லுங்க. ஓவரா மூவ்மெண்ட் போடுறாங்க தெரியலையே. அது வந்து யாரு உங்க அண்ணன் பையனா? உங்க பையனா? போய் சொல்லாதீங்க. இல்ல இவங்க நம்ம ஒரு வாலிப பசங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. இப்பெல்லாம் பெரிய ஆயிட்டாங்க. சரி சொல்லுங்க, இருக்கா மைக் எடுத்து சொல்லுங்க. இப்ப ஃபங்க்ஷன் அங்க நடந்துட்டு இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க சும்மா லைட்டு தொங்குறதுக்கா? ஆமா, அப்படியே பாத்துட்டு இருக்கீங்களா? லைட் இவ்வளவு நேரம் லைட்டா பாத்துட்டு இருந்தீங்க. என் பையன் தூங்க வைக்கணும். அப்பா சென்டிமெண்ட் போட்டு தப்பிச்சா டக்குன்னு. சரி, எப்போ கோயில் போயிடுறது ஐடியா? இன்னொரு 10 நிமிஷத்துல பேனர். ஆமாங்க, பேனர்ல உங்க பேனரே வந்து ரிவீல் பண்றோம். அதுதான் கேக்குறாங்க. கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுவாங்க? அங்க வெளியே நிக்கிறதுக்கு என்ன இருக்கு? தேங்காய் உடைப்பாங்க. புத்தக பூஜை நடக்கல. பெண்களுக்கு தான் வேலை, உங்களுக்கு என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? சும்மா அப்படியே ஜாலியா சுத்திட்டு அதுதான் கேக்குறேன்.
கல்யாணம் முடிஞ்சிட்டு பாத்துக்கோங்க. அவங்க ஒய்ஃப் எப்படியும் பாப்பாங்க, போய் காட்டி அவனே காட்டுவான் பாத்துக்கோங்க. இப்ப மறுபடியும் கோயில போய் சுத்த போறானா. இவரும் நம்ம ஊர்ல வாலிபர் தான். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வயசு என்ன இருக்கு உங்களுக்கு? எனக்கு வயசு 26 வயசு ஆகுது. 26 வயசு. அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான். 26 வயசு பிறந்து. சரி ரைட். சரி ஃபங்க்ஷன் அங்க நடந்துட்டு இருக்கு. இங்க பஸ் ஸ்டாண்ட்ல என்ன பண்றீங்க? இதுல இருந்து வந்துச்சுன்னா நம்ம கோயில் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த கணக்கெல்லாம் கணக்கு நீங்க பாக்குறீங்களா? கச்சேரி வச்சிருக்கலாம், 1,20,000 கச்சேரி வச்சிருக்கு. ரைட்டு. நம்ம குரூப்ல இருக்க நிறைய பேர் கொஞ்சம் ரூபா தர மாட்டாங்க, கொஞ்சம் யாருக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். பாருங்க ரூபா நிறைய பேர் தராம இருக்கீங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா நீங்களும் தரல திரும்ப. நான் வேலைக்கு போல ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து காலேஜ் படிச்சிருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் செலவு பண்ணுவானா? இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நீங்க எல்லாரும் ஃபுல்லா அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எனக்கு காசு வந்திருக்கு. நீங்க பாக்க மாட்டீங்க, காசு வரல பாருங்க கேட்டு இருக்காங்க. அதனால சோ ப்ளீஸ் எல்லாரும் நல்லா ஃபுல்லா பாருங்க, அப்பதான் காசு கொடுக்க முடியும். அண்ணனுக்கு அப்பனா நைட்டு நீங்க உடனே கோயில வர பூஜை உனக்கு எப்படி காசு கிடைக்கும்? 5000 அவ்வளவுதான். நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கலை நிகழ்ச்சி நடக்க போற இடத்துல வந்து நிற்கும். அந்த ஸ்டேஜை காட்டிடும். அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கலை நிகழ்ச்சி நடக்க போகுது. கிராமிய கலை நிகழ்ச்சி வாயில வர மாட்டேங்கி. சரி இது வந்துட்டு நம்ம தோழர் தான், நம்ம ஊருக்காரன். அந்த உருப்படாத கேங்ல இவனு ஒருத்தன். நான் பல கேஸ்ல நானும் வருவேன். பல கேஸ்ல இருப்பாரு இவரு. அது பப்பல கேஸ். அது நீங்க எதுனா புதுசா அடுத்த ஜெனரேஷன் யூடியூபர், இன்ஸ்டாகிராமர், இன்ஃபுளுசர் இருந்தா இருக்காரு. அவர் வீடியோ ஒண்ணு ஊடல வரும் பாருங்க. நீங்க பாருங்களா, இங்க வந்து கும்படக்காரங்க யாராவது வந்துட்டாங்கன்னா உள்ள போயிருவான் டக்குன்னு. அந்த மாதிரி அது சுறுசுறுப்பான ஆளு. அதுல தானே ஆர்வம் காட்டணும். ஆர்வம் காட்டுன்னு இப்படி ஜனம் வந்து இல்லையா? இல்ல பிளேட்ட மாத்திர இவெல்லாம் தெரிகிறாங்க. இந்த காலத்து பசங்க ரொம்ப மாதமா இருக்கான்ல. அப்படி மரத்தை காட்டுறான். தேசிய கொடின்னு கூட்டுருக்காங்க இவர் மேல. ஆரஞ்சு வெள்ளை பச்சைன்னு தீயா பண்ணிருப்பான்ல. காலைல உங்களுக்கு போன வீட்டுல காட்டிட்டு போய் தான் முளைப்பாரி வச்சிருக்கோம். நாளைக்கு ஓபன் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வந்து எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு, எப்படி டெக்கரேட் பண்ணிருக்காங்க, அதை எங்கெல்லாம் கொண்டு போறாங்கிறதெல்லாம் நாளைக்கு வீடியோல காட்டிடலாம். இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படிங்கறத பாத்துக்கலாம். என்ன